அன்பு தாய்மார்களே, இந்த வாசப்படி வச்சிருக்கிறவங்க எந்த செடி வச்சிருந்த யோகம் அப்படி ஆமாங்கம்மா. ஞாபகம் இருக்குங்களா? இப்போ நம்ம வீடு உங்கள் வீடு கிழக்க பார்த்துருக்கு. ஆமாங்க. அப்படி கிழக்க பார்த்து இருக்கிறவங்க வீட்டில் மாதுளம் செடி அழகாக சின்னதாக வளர்த்து வந்தாங்கன்னா குபேர சம்பத்தோட சூப்பராக இருப்பாங்க. வாயிற்படியிலே வளர்க்கலாமாம்மா? நிலப்படி நிலப்படி இல்லை, அவங்களுடைய கிரகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல பால்கனியில் இல்லை படி மெதப்படி ஏறுற இடத்துல சூரிய ஒளி படுற இடமா, சரிங்கம்மா, அல்லது பின்னாடி வாசக்கால் வழியில் அழகாக இருக்கும் பால்கனி அந்த இடத்துல. ஆக அந்த கிழக்கு பார்த்த வீட்டில் மாதுளம் செடி வளர்த்தால் குபேர சம்பத்து பெறுவார்கள். அடுத்தபடியாக மேற்க பார்த்து வாசல் உள்ளவர்கள் துளசி, அலரி, செம்பருத்தி இந்த செடிகளை வளர்த்தால் குபேர சம்பத்தோடு திகழ்வார்கள். மேற்க பார்த்த வாசல் உள்ளவர்கள். வடக்க பார்த்த வாசல் உள்ளவர்கள் படர்ந்த கொடியை வளர்த்தால் குபேர சம்பத்தோடு சூப்பராக இருப்பீங்க நீங்கள் எல்லாரும். இப்போ உங்கள் வீடு வடக்க பார்த்த வாசப்படியாக பாருங்களேன். ஆஹா, கொடி படர்ற மாதிரி ஒரு தொட்டி வாங்கி வைப்பா, கிரில் அந்த கொடியெல்லாம் படர்ந்து விடுப்பா, குபேர சம்பத்தோடு இருக்கட்டும் வீடு. அந்த வீடு குபேர சம்பத்தாக இருக்கும், அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் குபேர சம்பத்தோடு இருப்பாங்க. அன்பு தாய்மார்களே, அதே மாதிரி தெற்க பார்த்த வாசல் உள்ளவர்கள் கற்பூரவள்ளி செடி வளர்த்து வந்தால் அவர்களுடைய வீட்டில் குபேர சம்பத்தோட சிறப்பாக இருப்பார்கள். என்னம்மா நல்லா இருக்காம்மா ப்ரோக்ராமு? அருமையாக இருக்குதுங்கம்மா. ஒவ்வொரு திசை கேட்டார் போல ரொம்ப ஒரு எளிமையான வீட்டில் செடி வளர்க்கணும்னு இந்த சொல்லுவாங்க. நிகழ்ச்சியை பார்க்குற கோடான கோடி தாய்மார்கள் மனசில் என்ன படுதோ அதுதான் ஆங்கர் மனசில் படும். அதனால் உங்களை கேட்குற கேள்வி இங்கே கேட்டுடுறேன் நிச்சயமாக தாய்மார்களே. அதே போல் இந்த ராகு கேதுவுக்கு வளர்பிறையில் ஒரு நேரம் போய் ஒரு பல வர்ண ஜாக்கெட் போட்டு வெத்தலை பாக்கு நவகிரகத்தாண்டை வச்சுட்டு வாங்க.